இணையத்தில் எங்கு பார்த்தாலும் யாராவது ஒருவர் விவாகரத்து செய்திருப்பதாகத்தான் செய்திகள் வருகிறது. ஆனால் இந்த செய்திகளுக்கு மத்தியில் மணிமேகலை ஹுசைனின் காதல் வாழ்க்கை மற்றும் அவர்கள் இருவரும் திருமணத்திற்கு பிறகு கடந்து வந்த பாதை மக்கள் மத்தியில் இப்படி ஒரு காதல் கதையா என்று அனைவரையும் வியக்க வைத்துள்ளது. மணிமேகலை என்பவர் ஆரம்ப காலத்தில் சன் மியூசிக் சேனலில் தொகுப்பாளராக இருந்தார். பின்பு விஜய் டிவியில் வந்து இணைந்தார். அவருக்கு குக் வித் கோமாளி ஷோவில் கோமாளியாக பங்கேற்க வாய்ப்பு கிடைத்தது. அதை நன்றாக பயன்படுத்தி ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார். பின்பு அந்த ஷோவை தொகுத்து வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்து ஆங்கரிங்கும் செய்தார். ஆனால் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கடந்த 2 சீசன்களாக தொகுப்பாளினியாக பணியாற்றி வந்த மணிமேகலை அண்மையில் நடந்து முடிந்த அந்நிகழ்ச்சியின் 5வது சீசனில் பிரியங்காவுடன் ஏற்பட்ட மோதலால் உங்கள் வேலையே வேண்டாம் என தூக்கி எறிந்துவிட்டு விஜய் டிவியை விட்டு விலகினார். இருப்பினும் அதை பெரிதும் பொருட்படுத்தாமல் தற்போது வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மணிமேகலையும் ஹுசைனும் ஒருவருக்கொருவர் உறுதுணையாகவும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் இருவரும் சேர்ந்து ஒன்றாக அந்த கஷ்டங்களை கடந்து வந்த பயணத்தை பற்றி அறியும் போது புல்லரிக்க வைக்கிறது. அந்த வகையில் தற்போது இந்த ஜோடி புதிதாக சொந்த வீடு ஒன்றை சென்னையில் வாங்கியுள்ளனர். அதற்கான கிரகப்பிரவேசம் சமீபத்தில் நடைபெற்றது. இவர்கள் இருவரும் தங்களுக்கு பிடித்த வகையில் தங்களது கிராமத்தில் ஒரு அழகான வீட்டையும் கட்டி வருகின்ற நிலையில் சென்னையில் ஒரு பிரீமியம் அபார்ட்மெண்ட் வாங்கி தற்போது கிரகப்பிரவேசம் செய்துள்ளனர். இந்நிலையில் மணிமேகலை தன் கணவருடன் கிரகப்பிரவேசம் செய்த போட்டோக்களை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இந்துவான மணிமேகலை ஹுசைனை 2017ஆம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு இருவரும் இருமத கடவுள்களையும் வழிபட்டு வருகின்றனர். ஹுசைன் லாரன்ஸ் மாஸ்டரிடம் டான்சராக பணியாற்றி வந்தார். லாரன்ஸ் நடித்த மொட்ட சிவா கெட்ட சிவா திரைப்படத்தில் ஹுசைன் சைடு டான்சராக டான்ஸ் ஆடுவதை பார்த்து அவர் மீது இம்ப்ரெஸ் ஆன மணிமேகலை அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். மேலும் இது பற்றி மணிமேகலை வெளியிட்ட பதிவில், திருமணமான பின்னர் மாதம் 10,000 ரூபாய் வாடகை கொடுக்கவே கஷ்டப்பட்டோம். ஆனால் இன்று சென்னையில் பிரைம் லொகேஷனில் ஒரு பிரீமியம் வீடு வாங்கியிருப்பதன் மூலம் எங்களது மிகப்பெரிய கனவு நனவாகிவிட்டது என்றார். அதுபோல மணிமேகலையின் குடும்பத்தில் இவர்களுடைய திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. சமீபத்தில் தான் மணிமேகலையின் குடும்பத்தினர் அவரோடு பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். தங்களது 7 வருட திருமண வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தாண்டியும் சற்றும் மனம் தளராமல் தங்களது கனவுகளை நினைவாக்கிய இந்த ஜோடிக்கு ரசிகர்கள் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.